நம்ம பசங்களுக்கு எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமே அவங்களோட ஹேரை கையை வச்சும் காம்போ வச்சும் வந்து ஈஸியாக செட் பண்ணிட முடியும். பட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ்க்கு போகும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க, இல்லைனா மீட் பண்ண போகிறீங்க. அந்த டைமில் நம்ம ஹேர் எப்படி இருக்கும்? என்னதான் செட் பண்ணிட்டு போயிருந்தாலுமே மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சார் வந்து கொம்பு வச்சுருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து த்ரூ அவுட் அ டே வந்து இருக்கும். ஸோ நமக்கே வந்து கண்ணாடியை பார்க்கும்போது கை வந்து சீவி அதை வந்து ரொம்பவே ஒஸ்ட்டு கண்டிஷனுக்கு கொண்டு போயிடுவோம். இது கண்டிப்பாக உங்களுக்குமே நடந்திருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாதுங்க, நார்மலாக வந்து வெளியே இம்பார்ட்டண்டான பிளேஸ்க்கு போகும்போதுமே வந்து நம்ம சிங்கிள் பர்சனுக்குமே வந்து இது வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு பிளேஸ்க்கு போகும்போது நான் ப்ராப்பரான ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போகணும். எனக்கு அந்த டே ஃபுல்லாமே அந்த ஹேர் ஸ்டைல் இருக்கணும். பெருசாலாம் களையக்கூடாது, களைஞ்சாலுமே ஈஸியாக செட் பண்ணிடணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா வீடியோ இனிமேல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலாக உங்களோட பிரதர் சரணுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 2 ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். இந்த 2 ஹேர் ஸ்டைலுமே வந்து ரொம்பவே கிளாஸியான ஹேர் ஸ்டைல், அதே மாதிரி வந்து ட்ரெண்டியான ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் அண்ட் பார்க்கறதுக்குமே உங்கள் லுக் வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி ஹேர் ஸ்டைலை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஹேர் ஸ்டைலை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து உங்கள் ஹேரை க்ளீன் பண்ணுறது. அதுக்கு வந்து நம்ம ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வச்சு உங்களோட ஹேரை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா அழுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி முடித்த உடனே அடுத்தது வந்து ட்ரையிங்க்கு வரணும். ட்ரையிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம டவலை வச்சு ட்ரை பண்ணணும். டவலை வச்சு ட்ரை பண்ணணும்னு சொன்ன உடனே நம்ம பசங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஏதோ பாத்திரம் கழுவுற மாதிரி வந்து அவங்க ஹேர் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக வந்து துடைப்பாங்க. இப்படி துடைச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து தலையில் இருக்கவே இருக்காது, எல்லா ஹேருமே வந்து உதிர்ந்துடும். நம்ம ஹேர் வந்து வெட்டாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. ஸோ நம்ம அதில் வந்து அக்ரெசிவாக துடைச்சோம்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சான்ஸ் எல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்படி துடைக்கணும்னா, பொறுமையாக ஒத்தி எடுத்து தண்ணி எல்லாமே உங்கள் டவலில் வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி வந்து ஃபுல்லாகவே எடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து ட்ரை பண்ண முடியாது டவலை வச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஹேர் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணணும். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணால் முடி கொட்டிருமே பிரதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஹேர் ட்ரையர் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் வந்து முடி வந்து கொட்டாது. ஹேர் ட்ரையரில் மொத்தம் 3 செட்டிங் இருக்கும். ஒன்று வந்து கோல்ட் ஹேர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஹாட் ஹேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹீட் வந்து இந்த மாதிரி 3 செட்டிங் இருக்கும். இதில் வந்து கோல்டும் மீடியம் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம ஹேருக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புமே வராது. நீங்கள் கோல்டை வச்செல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேரில் எந்த ஒரு ஃபாலுமே வந்து வராதுன்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் ஹேரை விட்டதை விடவும் இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாக தான் நடக்கும். நான்லாம் சொல்லலை, நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி வந்து சொன்ன விஷயம். நீங்கள் வெப்சைட்டில் கூட வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஹேர் ட்ரையரை வச்சு ப்ராப்பராக உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் கையில் அப்படியே லைட்டாக கோதி விட்டுட்டே வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து ஹேரில் இருக்கிற தண்ணி அந்த மாய்ச்சர்லாம் போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் காம்பு எடுத்துக்கோங்க. ஒரு ரோலர் காம்பு வச்சு அப்படியே இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு லாக் பண்ணி மேலே தூக்கி வந்து ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து உங்களோட ஹேர் வந்து வேவியாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டில் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக ஹேர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூம் பாம் பவுடர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸியான ஹேர் ஸ்டைல், அதாவது நம்ம மேலே தூக்கி நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லா ஃபேஸ் கட்டுக்குமே செட் ஆகும். அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும் அண்ட் இதோட ட்ரெண்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குன்னு வந்து சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளே ஹேர் வேக்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த வீடியோவில் நான் வந்து செட் வெட் கிளே ஹேர் வேக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த வேக்ஸ் நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம், இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல், சல்பேட், பேரபன், ஆல்கஹால் இது மாதிரி வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கைலின் கிளேன் ஒரு கிளேல வந்து பண்ணியிருக்கிறதுனால ஸ்வெட் எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்கேல்ப் இரிட்டேஷனில் ஏற்படுத்தாது. இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் இதோட ஹோல்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டனால இந்த ஹேர் வேக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த கிளே ஹேர் வேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஹேர் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு காயின் சைஸில் வந்து உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து ரப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேண்டில் வந்து ஈஸியாக வந்து இது வந்து டிசால்வ் ஆகிடுது. ஸோ நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் உங்கள் தலையை கீழே குனிஞ்சு மேலே இருந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு வாங்க. இது எதுக்காகனா, மேலேருந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து தூக்கும்போது ஒரு நல்ல ஹோல்டு கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனோட லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கீழே இருந்து அப்படியே பொறுமையாக மேலே தூக்குங்க. அதே மாதிரி சைட்லேயுமே வந்து ஹேர் வேக்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை
அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு ஹோல்டு நல்லா இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட காம்ப் அதாவது சிபி எடுத்துக்கோங்க. சிபி எடுத்துட்டு சைடில் இருந்து ஆரம்பிங்க. சைடில் வந்து அப்படியே டேரெக்டாக நேராக வந்து மேலே சீவாமல் பேக்வேர்ட் சீவுற மாதிரி அப்படியே பண்ணிட்டு வந்து பேக்கில் வந்து செட் ஆகிற மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி இது மாதிரி 2 சைட்லேயுமே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே தூக்கி விடுங்க. ஸோ ஃபைனலாக உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் மிரரோட ஹெல்ப்பை வச்சு பண்ணுங்கள். அப்போ இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக உங்களோட ஹேர் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் லுக் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட லுக் வந்து பர்சனலாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஹோல்டுமே வந்து பர்ஃபெக்டான ஹோல்டு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதோட ஹோல்டு வந்து உங்களுக்கு ஒரு 1 டேக்கே வந்து தாக்கு பிடிக்கும். அதாவது லைட்டாக கலைஞ்சாலுமே வந்து இதை ஈஸியாக ரீசேல் வந்து பண்ணிட முடியும். அண்ட் இதோட லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட் லுக்கில் இருக்கிறதுனால ஷைன் இல்லாமல் 0 ஷைன்னு கூட சொல்லலாம். ஷைனே இல்லாமல் செம்ம கிளாஸியாக செம்ம அட்ராக்டிவாக வந்து இருக்குது. அண்ட் இந்த கிளே ஹேர் வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து வாட்டரில் போயிட்டு நீங்கள் கழுவுனாலே வந்து ஃபுல்லாகவே போயிடும். அது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் கேஷுவலாக வெளியே போகிறீங்க, ஒரு கஃபேக்கு போகிறீங்க, அப்படி இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கேஷுவலாக வெளியே போகிறீங்க, அந்த மாதிரி அக்கேஷனுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ கேஷுவலுக்கு வந்து இந்த பாம் பவுடர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இந்த கிளே ஹேர் வேக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ண சொல்லலாம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக் ஹேர் ஸ்டைல். ஸ்லீக் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கிளாஸியான ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம். இது எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தனுஷ் சார் ட்ரை பண்ணியிருக்காரு. அது மாதிரி வந்து எல்லா ஆக்டருமே வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பொமேட் வந்து இருக்கணும். செட்மெட்டில் வந்து பொமேடுமே வந்துருக்கு. இந்த பொமேடோட வேலை என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ கிளே ஹேர் வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக ஹோல்டு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பொமேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெட் லுக் கிரியேட் பண்ணி ஒரு கிளாசி ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஷைனாக பார்க்கறதுக்கே வந்து நல்லா வந்து அப்படியே மின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொமேட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து செட்மெட்டோட பொமேட் வந்து எடுத்துக்கோங்க. இதோட கலரே அக்வா கலரில் இருக்குது. நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுது. பிகாஸ் இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சைட்லேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் நேர் எந்த பக்கமாக எடுப்பீங்களோ அந்த பக்கம் அப்படியே வந்து மேலே அந்த பக்கத்துலேருந்து அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு சைடாக வந்து உங்கள் கையில் இருந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் நேர் எடுக்கிறீங்க, இல்லைனா ரைட் சைடில் வந்து நேர் எடுக்கிறீங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்லேயுமே வந்து அந்த ஆப்போசிட்லேயே வந்து தேய்ச்சிட்டு வரணும். ஸோ நீங்கள் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரோலர் காம்பு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நார்மலாக வந்து காம்பு இருக்கும்ல வீட்டில், ஸோ அந்த காம்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே சைட்லேருந்து அப்படியே ஸ்லீக்காக வந்து சீவிட்டே வாங்க. சீவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹேர் ப்ராப்பராக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வால்யூம் ஏற்றிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா அழுத்தி சீவிட்டோம்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கா. ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வால்யூம் எடுத்துக்கலாம். வால்யூம் எடுத்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் சைட்லலாம் எக்ஸ்ட்ரா ஹேரில் நீட்டி இருந்துச்சுன்னா அதை லைட்டாக கொஞ்சம் பொமேடி எடுத்துகிட்டு அதையும் லைட்டாக அமுத்தி விட்டுட்டிங்கன்னா ஃபைனல் லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஷைனை வந்து கொடுக்குது. இதோட ஹோல்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹோல்டு. ஒரு நாள் ஃபுல்லாமே வந்து இதோட ஹோல்டுமே இருக்கும். இது பார்க்குறதுக்கே ஒரு வெட் லுக்கே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மற்றவங்களோட அட்டென்ஷன் வந்து சீக் பண்ணும். இதை வந்து எந்த மாதிரி அக்கேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு ரொமான்டிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, ஒய்ஃப் கூட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகும்போது, இல்லைனா ஆஃபீஸ் யூஸ்க்கு கார்பரேட் யூஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் லுக் வந்து ரொம்பவே டீசெண்டாகவும் இருக்கும், கிளாஸியாகவும் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்லேயுமே வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இது வாட்டர் சால்பிள் ப்ராடக்ட்டுங்கனால வாஷ் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி. நார்மலாக ஷாம்பு இல்லாமல் வந்து நீங்கள் இதையுமே வந்து வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த பொமேட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 180 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த வேக்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த 2 ஹேர் ஸ்டைல் தான் வந்து எப்பவுமே ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல் அண்ட் ஈஸியாக செட் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல்னே சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம பசங்களுக்கு வந்து மேலே தூக்கி வைக்கிற ஹேர் ஸ்டைல் வந்து அதாவது கிளே ஹேர் வேக்ஸ் வச்சு செட் பண்ணுற ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே பிடிக்கும்ட்டு எனக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சா இல்லை ஸ்லீக் ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பசங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா சரண் லைஃப் ஸ்டைல் நம்ம ஐடி பேர் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்டர்ஸ் ஐடியாஸ் நிறைய ரீல்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன், அவுட்ஃபிட் ஐடியாஸ். அது மட்டும் இல்லாமல் என் கூட எங்கேஜாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.